அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ ரொம்ப நாளாக நம்ம எந்த ஒரு வீடியோவுமே போடல. ஏன்னா நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து மோட்டோ விலாக் தான். இது சைட் பிஸ்னஸ் மாதிரி சைடில் அப்பப்போ போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதனா ஒரு வண்டி பற்றி இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து என்கிட்ட இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து கமெண்ட் பண்ணும்போது அந்த வண்டியை பற்றி போகணும்னு தோணுது. போகணும்னு தோன்றதை விட எந்த வண்டி ஈஸியாக கிடைக்குதோ அந்த வண்டியை தான் நம்ம அடிக்கடி போட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஒன்ஸோட ஒரு NS200 இங்கே லைவ்ல இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். யார் யாருக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும், யார் யாருக்கு இது கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2025 மாடல் NS200. இதில் பயங்கரமான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸாக வந்து நான் அதை யூசேஜ் பண்ணி பார்க்கும்போது மிரண்டுட்டேன். வேற லெவலில் இருக்குது சீரியஸாக. அது ஒவ்வொன்றா அக்குவராணி வர பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 199cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 24 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 18 Nm ஆஃப் டார்க் இருக்குது. இந்த வண்டியை நான் எங்கே ரொம்ப அசத்திச்சுன்னா, என் கூட குரூப் ரைட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. மொத்த ஸ்குவாடு ஃபுல்லாக டாமினார் RC390, R15, அங்கே டியூக் 390, MT15, டியூக் டாமினார் 250, RS200, NS200. அதில் ஒருத்தர் NS200 வச்சிருக்காரு. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் கொல்லில்ஸ் அப்பவும் பார்த்துருக்கேன், வால்பாறை அப்பவும் பார்த்துருக்கேன். சும்மா தாறுமாறாக இருக்குது. இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா MT15, டியூக் 200. ஸோ டியூக் 200ம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டார்க்கான ஒரு வெஹிக்கிள் தான், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள் தான். பட் டாப் ஸ்பீடுன்னு வரும்போது ஒரு 100க்கு மேலே நான் நல்லா அஜைலாக க்ரூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். MTயும் நல்லா இருக்கும், பட் MTயை கம்பேர் பண்ணும்போது டார்க் அதிகம் இதில். ஸோ அந்த வால்பாறை கொல்லில்ஸ் வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதில் NS200 மட்டும் இல்லை, நிறைய வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கும். R15 கதர்ன வீடியோவும் அதில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூவல் சேனல் ABS பிரேக்கிங் வருது. சீரியஸாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தென் ரொம்ப பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த USD ஃபோர்க் தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் உங்களுக்கு USD ஃபோர்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டி தான். பட் இதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரொம்ப சாஃப்டாக இல்லை, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி சீரியஸாக சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லி லோடட் டிஜிட்டல் மீட்டர் தான். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோட வருது, பத்தாவதுக்கு நேவிகேஷன்ஸோட வருது. சீரியஸாக ஒரு நல்ல விஷயம் இது. இங்கே கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து, சீரியஸாக சரியான ஒர்த்து. என்ன நம்மளோட அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு கேட்சியால, பட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்குது. அந்த விஷயத்தில் இதை பாராட்டலாம். ஸோ இக்னிஷன் சுவிட்சிங் இருக்குது, அப்புறமா வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான சுவிட்சிங் இருக்குது. ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். ஜென்ரலாகவே வந்து லோ பீமில் இருக்கும். நான் பாஸ் கொடுக்கணும்னா பாஸ் பட்டன் இங்கே இருக்குது. ஹை பீம்னா நான் அப்படி முன்னாடி புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. சீரியஸாக இந்த ஒரு டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ABS மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் புதுசாக. ஸோ இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமாக ரோட்லேருந்து ரெயினுக்கு போகுது, மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணால் ரெயின்லேருந்து ஆஃப் ரோடு போகுது, மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணனா மறுபடியும் ரோடுக்கே வந்தது. பட் அந்த அளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியல ABSல. பட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வண்டியோட கம்ஃபர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவும் இருக்கணும், அதே சமயம் நீங்கள் லாங்கில் போகிறீங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர், நாங்கள் வந்து அப்படியே அப்படியே ரேஷாக ஓட்டுவோம், அப்படியே பவராக இருக்கணும்னு எதிர்பார்த்து இவங்க டிசைன் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே லாங் ரைடுக்கு சீரியஸாக சூப்பராக சூட் ஆகுது. அதுக்கு காரணம் அந்த வண்டியோட வெயிட், அந்த ஒரு பேலன்ஸ் தான். சீரியஸாக நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் சீரியஸாக அருமையாக இருக்குது. நான் இப்போ உட்காந்து காட்டுறேன். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் தான். இது உங்களுக்கு எங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா டிராஃபிக்கில் மெனியூர் பண்ணி ஓட்டுறதுக்கோ இல்லை டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணி ஓட்டுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் RS200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூலர் மாதிரி கொடுத்துருப்பான். லைக் வந்து ஒரு இப்படி ஒரு 45 டிகிரி நான் லைட்டாக குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். R15 நான் இன்னும் தரைக்கு போயிடுவேன். பட் இதில் வந்து நம்ம நல்ல ஒரு அப்ரைட்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக வண்டியோட டேங்காக இருக்கட்டும், அந்த ஹெட்லைட் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்லீக்காக ஃப்ரேமுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஹேண்டில் பார் மட்டும் தான் ஃப்ரேம் விட்டு வெளியே வருது. அண்ட் தென் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எல்லாமே கவர் பண்ணுது. மிரர் வந்து ஒரு மாதிரி சின்னதாவோ இல்லை பாதியம் ஷோல்டர் மறைச்சோ அந்த மாதிரி இல்லை. பேக்கில் இருக்க மொத்த வியூவுமே இது வந்து சூப்பராக கவர் பண்ணுது. முன்னாடி ரைடர் கம்ஃபர்ட் சீரியஸாக சூப்பராக இருக்குது. பட் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டி போனாலும் பில்லியன் கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. உங்களுக்கு ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் தான்.
ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிஆர்எல் எரியும். இது பார்க்க ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இப்போ வந்து பார்க்க பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இன்பில்ட் அசார்ட் வரல. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது சீரியஸாக. ஸோ இப்போ நான் வண்டி ஆன் பண்ணி ஹெட்லைட் காட்டுறேன். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் மட்டும்தான் எரியும். ஃப்ரண்ட்டில் இந்த 2 டிஆர்எல் மட்டும்தான் எரியும். ஸோ இது நைட் டைமில் உங்களுக்கு சீரியஸாக சூப்பராக இருக்குது லுக்கு. இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன்னா பேசிக்காக வந்து நமக்கு வந்து அந்த லோ பீம் எரிஞ்சிட்டு இருக்கும். நான் ஹை பீம் போகிறேன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பாஸ் வேணும்னா நான் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் என்னால் பாஸ் யூஸ் பண்ண முடியும். சரி சார், நல்லா இருக்கு. எக்ஸாஸ்ட் நோட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் நாய்ஸும் பார்க்க போகிறோம், எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் நாய்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ ஐடில் இருக்கும்போது ஒரு பிக் பைக் ஃபீல் தான் தருது. அதே நம்ம எக்ஸாஸ்ட் கிட்ட போகலாம். என்னதான் நம்மளோட அந்த பழைய எண்ணெய் செலவுக்கு ஒரு சவுண்ட் இல்லைனாலும் இப்போ இருக்கிற டியூக் கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் நல்லா நாய்ஸியாக தான் இருக்குது, நல்லா லவுடாக தான் இருக்குது சீரியஸாக. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் மைலேஜ். மைலேஜ் தான் ஒரு வண்டியோட சேல்ஸையும் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது டார்கெட் பண்ணுது, வாங்குற ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணுது. என்னதான் நமக்கு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் லுக் எல்லாமே பிடிச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்மளை வந்து மைலேஜும் ஒரு விஷயம் யோசிக்க வைக்கும். மைலேஜ் வைஸ் கம்பெனி கிளைம் பண்ணுறது 40, பட் என்னோட க்ளோஸ் ஒன் கிளைம் பண்ணுறது 35 to 38 வருதுடா, எப்போ 40 வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நீங்கள் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 38 to 40, 42 அப்படி எதிர்பார்க்கலாம். நீங்கள் அடிச்சு ராவாக ஓடுறீங்கன்னா 35 வரைக்கும் கூட போகும் கம்பல்சரி. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஹெட்டிங், இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யார் யார் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், காலேஜ் பசங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஏன்னா காலேஜ் பசங்களோட மைண்ட் செட், நம்ம காலேஜும் போனோம், வெளியே கொஞ்சம் ரோமிங்லேயே இருக்கணும், அப்பப்போ ரைட் போகணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற மாதிரி தான் அந்த வண்டியோட டிசைன் இருக்குது. அண்ட் தென் ஆஃபீஸ் போகிறவங்களும் வந்து நான் வந்து வீக் டேஸில் ஆஃபீஸ் போவேன், வீக்கெண்டில் ரைட் போவேன், கொஞ்சம் லாங் ரைட்ஸ்லாம் போவேன், எனக்கு வண்டியோட புல்லிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கணும்னா தாராளமாக இந்த வண்டிக்கு போகலாம். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டால என் ஐடி கண்டுபிடிச்சி எப்படியும் மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு நான் இந்த வண்டி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போது நாங்கள் வந்து கொல்லில்ஸ்லேயோ வால்பாறையிலையோ லைவில் பார்க்கும்போது எம்டி பில்லியனை வச்சு இழுக்கிறதோட NS200 பில்லியனை வச்சு இழுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் பில்லியனோட தான் சுத்த போகிறீங்க ஃபுல், அண்ட் தென் பில்லியன் இருந்தால் என் வண்டி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டிக்கு போகலாம். வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டரில் எவ்வளோ பவர் நம்ம ப்ரெஷர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் கம்பல்சரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து லாங் ஸ்பீட் போகிறீங்க, ஐ மீன் லாங் ரைட்ஸில் வந்து ஒரு 100, 110, 100, 120 வரைக்கும் நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் லைவ்லேயே பார்த்துருக்கேன், அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, நான் அடிக்கடி லாங் ரைட் போவேன், எனக்கு அப்ரைட்டாக இருக்கணும், வண்டி ரொம்ப அஜைலாக இருக்கணும். முக்கியமாக வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், வண்டி ரொம்ப அஜைலாக இருக்கணும், இப்படி கொடுத்தவொன்னே ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கணும், பில்லியன் இருந்தாலும் என் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக NS200 போகலாம். இருக்கிற எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எதனா நான் கவர் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்காக எதனா வண்டி எடுக்கிற ஐடியா இருக்குது, பட் அந்த வண்டி பற்றி தெரியலனாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் போடலாம். ஸோ வண்டியோட புது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இந்த 20 செகண்ட் மேலே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அது நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுது, நல்ல விஷயம் அது சீரியஸாக. இப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. எப்படி அந்த பெட்ரோல்லையும் கொஞ்சம் கை வச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் வைக்க மாட்டானுங்களே. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் வித் ரெட்டு போக இந்த பிளாக் வித் ரெட்டு இருக்குது. இந்த பிளாக் வித் ரெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மேட் கிரேல ஒன்று வருது, மேட் கிரே வித் இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ரெட் கலரில் ஒன்று வருது. பட் ரெட்டு வந்து ஓகேவாக தான் இருக்குது. ரெட்டும் அந்த மேட் ப்ளூ, ஐ மீன் மேட் கிரே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பெஸ்ட் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் ரெட்டும் இந்த பிளாக் வித் ரெட்டும் சூப்பராக இருக்குது சீரியஸாக. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம ஹெட்லைன்ஸ் மாதிரி சும்மா ஹெட்லைன் மட்டும் தான் டச் பண்ணியிருக்கோம். இன்டெப்த்தாக உள்ளே போகல. உங்களுக்கு இன்டெப்த்தாக போகணும், ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவும் போட்டுடலாம்.
சப்போஸ் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி எதனா வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். ஒருத்தர் வந்து எஃப்ஜி வெர்ஷன் 3 vs எஃப்ஜி வெர்ஷன் 4 வீடியோ வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். வண்டி அவைலபிள் தான், எடுக்கிறதுக்கு இடமும் அவைலபிள் தான், எனக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதனா வண்டி வேணும், வேறு எதனா வண்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மகிட்ட ரைடிங் வீடியோஸ் தான். நம்மளோட மெயின் மோட்டிவே மோட்டோ விளாகிங் தான். கொஞ்சம் மோட்டோ விளாகிங் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் படிப்படியே ஏறி ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு 5000 அடிச்சிடலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.